வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி சுவையான தித்திப்பான ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது அவல் பாயசம். அந்த அவல் பாயசமே வித்தியாசமான முறையில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதோட பதம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இப்போ பாயசம் வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு, ரொம்ப செவந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. 1 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக காஞ்ச திராட்சை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற பாயசத்தை விட இந்த பாயசம் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை தனியாக வந்துட்டு வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு சுத்தம் பண்ண அவல் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு இதே நெய்யில் சேர்த்து வறுத்தெடுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இதே போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடணும். அந்த அவல்லாம் வந்துட்டு நெய்யில் பொரிஞ்சு ஒரு கலர் மாறி வரும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாங்க. இப்போ திருப்பியும் அதே பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. நல்லா திக்கான பால். இப்போ இதில் 10 முந்திரி பருப்பு வந்துட்டு ஊற வச்சுருக்கிறேன் 1/2 மணி நேரம் முன்னாடி. இதை வந்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பால் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அவல் வந்துட்டு சேர்த்துடலாங்க. நீங்கள் ஃபுல்லாமே இது பாலில் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பாதி பால் பாதி அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் பால் வந்துட்டு நிறைய சேர்த்து செய்யும் பொழுது இந்த பாயசம் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லா வந்துட்டு தித்திப்பாகவும் அந்த சுவையும் நமக்கு நல்லா இருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவல் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாகவே வெந்துருங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். திரும்ப ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சேமியா வந்துட்டு சேர்த்துக்கிறலாங்க. சேமியா வந்துட்டு ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 3/4 பதத்துக்கு வந்தால் தான் இந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த பதமும் நமக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். அந்த சேமியா ஓரளவு வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கனால ஃபுல்லாமே பாலில் வச்சு செய்கிறோம், அதனால் தெரிஞ்சிருங்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதில் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த பாயசம் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது போல் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட யம்மியான அவல் பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.